வணக்கம். திமுக வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளை சபரீசன் வச்சிருக்கிறாரு பெண் நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. சர்வேயில் வந்து திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 67 தொகுதிகளில் வந்து வீக்காக இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த கொங்கு பெல்ட்டில் பலப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் முதலமைச்சர் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாரு. இதில் இடையில பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் ஒரு பேச்சு, அமைச்சர் பொன்முடி ஒரு பேச்சுன்னு ஒரு பஞ்சாயத்து. முதலமைச்சருக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டே கிடக்கிறாரு அவர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற சீனியர்கள் வந்து பொது இடங்களில் பேசுகிறது வந்து ரொம்ப அபந்தமாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. நாங்கள் இப்படி பேசி தான் திமுக வளர்த்தோம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் பேசியிருக்கலாம். பேச்சை கேட்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு வந்திருக்கலாம், தொண்டர்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகி ஏகப்பட்ட அசிங்கங்களை ஏற்படுத்துது. அவ்வளோ பெரிய மூத்த அமைச்சர் மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசின அந்த ஒரு விஷயம் வந்து அவரே வந்து அமைச்சர் துரைமுருகனே வந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர் பதவியை பிடுங்கிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு முதலமைச்சர் வந்து ரொம்ப காட்டமாயிட்டார் துரைமுருகன் மேலே. உடனே மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மன்னிப்பும் கேட்டார். அவர் மன்னிப்பை வந்து ஏற்றுக்கலாம். அவர் வந்து வாய் தவறி விட்டுருக்கலாம். இல்லை அது பொதுப்படையாக பேசப்பட்டது ஒரு விஷயம். இப்போ தான் மாற்றிருக்கிற கலைஞர் வந்து தான் மாற்றுத்திறனாளிகள்னு மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துரைமுருகன் பேசினதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். இந்த பொன்முடி அமைச்சர் பொன்முடி பேசினதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. இவர் வந்து தெரியாமல் பேசிட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ராமகிருஷ்ணன் என்ன சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திராவிட கழக ராமகிருஷ்ணன்ட்ட கேட்டுட்டு தான் பேசுகிற அந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் பெண்களையும் கேவலப்படுத்தி பேசுகிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இதை வந்து கனிமொழி வந்து உடனே அவங்க வந்து துர்கா ஸ்டாலின்கிட்ட சொல்லி இது மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க துர்கா ஸ்டாலின் போய் உடனே முதலமைச்சர்கிட்ட சொல்லி உடனே அவர்கிட்ட இருந்த கட்சி பதவிகளை பறிக்கிறாங்க. கட்சி பதவி பறித்தா அது மட்டும் போதாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அதிமுகவிலலாம் ஒரு ஆர்ப்பாட்டம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக. அவர் அமைச்சர் பதவியும் பிடுங்குங்க அப்படின்னு சொல்லி அதிமுக காலகட்டத்திலலாம் இல்லை ஒழுங்கமாக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வருது. அதெல்லாம் வேறு சாப்டர் அப்படியே போனோம்னா போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வேணாம் நமக்கு. இப்போ வந்து என்னன்னா ஒரு 67 தொகுதியில் வந்து திமுக ரொம்ப வீக்காக இருக்குது. சரி, அமைச்சர் பொன்முடிக்கு என்ன பிரச்சனை அது ஒன்று பேசி முடிச்சுருவோம். அமைச்சர் பொன்முடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து சொத்து குவிப்பு வழக்கம் வந்துச்சு. அதை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். பொன்முடி பேசின விஷயங்களை வந்து ஏன் யாருமே வந்து அவமதிப்பு வழக்கே போடாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கேட்டிருக்கிறாரு. இது வரைக்கும் வேறு யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வழக்காவது போட்டிருப்பீங்க. எதுக்காக வந்து பொன்முடி மேலே வழக்கு பதிவே பண்ணல? ஒரு 5 புகார் தான் வந்திருக்குது இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அவர் மேலே போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கை கொண்டு வாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க. எந்த அடிப்படையில் வந்து எஃப்ஐஆரை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அமைச்சருக்கு எதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ நீதிபதியே ஒரு கண்டனம் தெரிவித்த பிறகு அவருடைய அமைச்சர் பதவி தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நீதிபதி கண்டனத்துக்கு அப்புறமா முதலமைச்சர் வந்து என்ன செஞ்சுட்டாரு, அதுக்கு முன்னாடியே வந்து அமைச்சர் பொன்முடியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இதாகிடுச்சு. ஒரு மூத்த அமைச்சர், கட்சியில் இருக்கிற சீனியரு, பொதுவெளியில் எப்படி பேசணுங்கிறதே ஒரு விஷயமே தெரியல. தொடர்ந்து வந்து இம்சை கொடுத்துக்கிட்டு இருந்தால் திமுக கெட்ட பேரை உருவாக்கிட்டே இருந்தால் அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்து மதத்தை கேவலமாக பேசுனீங்க, இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்காக பேசுனீங்க, அதை கேட்டாங்க, ரசித்தாங்க. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இளைஞர்கள் கையில் செல்ஃபோனில் வந்து பேசினா அடுத்த செகண்டே வீடியோ ஆகிடுது. வீடியோ கேட்டுட்டு காரி துப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியுது. அப்புறமா அவர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார். பொன்முடி இவ்வளோ பெரிய பிரச்சனை பஞ்சாயத்து ஆகுமான்னு தெரியல, இப்படி தானே நம்ம பேசி இதானோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தார். ஆனால் முதலமைச்சர் வந்து வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வீட்டுக்கு வரட்டுமான்னா வீட்டுக்கெலாம் வராதிங்க, சட்டமன்றத்துக்கே வாங்க, சட்டசபை முடிஞ்சோன்னே கேள்வி நேரத்தில் என் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருக்கிறாரு. ரொம்ப கடுப்பாயிட்டாராம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கடுப்பாகி கண்ணாப்பண்ணான்னு திட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி தெரியாமல் நடக்கும்? நின்று நிதானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பொறுமையாக பேசின அந்த வீடியோ பார்க்கும்போது அது எப்படி தெரியாமல் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவருக்கும் வந்திருக்குது. அவரும் அதை தான் கேட்டிருக்கிறார். இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சி பதவியை பறிச்சிட்டார். கட்சி பதவியை பறித்த பிறகு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி இருக்குது. அமைச்சர் பதவியும் பறிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீதிபதியும் வேறு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக வேறு போராட்டம் பண்ணுறாங்க. அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டு ஒரு எம்எல்ஏவாக வச்சுக்கலாமா? ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராசா
ராசா அவர் பேசுகிறதும் அப்படி தான் பேசுகிறாரு. அவரும் பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராக தான் பேசுகிறார். எப்போ பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடக்கும்போது கூட, ஏன்பா நீங்கள்லாம் குங்குமம் வச்சுட்டு பொட்டு வச்சுட்டுலாம் வரீங்க, நீங்கள் திமுக காரனா சங்கியான்னு கூட எங்களுக்கு தெரியலையா, வாங்க உங்கள் அம்மா அது விபூதி வச்சு விட்டாங்களா வாங்கிக்கோங்க, விபூதி வச்சுட்டு வாங்க, வெளியே வந்தோடனே விபூதி அழிச்சிட்டு திமுக காரனா வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விபூதி வைக்கிறத மட்டும்தான் பேசுகிறாங்க. ஏன் இஸ்லாமியர் வந்து குல்லா போடுறாங்க அதை பற்றி பேச மாட்டேறீங்க, ஏன் கிறிஸ்தவர்கள் சிலுவை போட்டுருக்காங்க அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாரு ராசா, இந்து மதத்தை மட்டும் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கப்புறமா ராசாவும் வந்து கொஞ்சம் வாயை அடக்கிட்டார். அங்கே வந்து ராசாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் கனிமொழியெல்லாம் ஒரு ப்ரெஷரை கொடுக்கல மேல் இடத்துல, துர்கா ஸ்டாலின்கிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா ராசா மேலேயும் ஒரு நடவடிக்கை எடுக்கும். இதெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு முதலமைச்சர், பார்க்குறாரு. நடவடிக்கை யார் மேலே எடுக்க முடியும், வீக்காக இருக்கிறவங்க மேலே தான் எடுக்க முடியும். அதில் நம்ம கட்சியில் சீனியர் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் வந்து வேஸ்ட்டு லக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் யோசிக்கிறாரோ என்னவோ தெரியல. அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. துரைமுருகன் மேலே நடவடிக்கை, அப்புறமா பொன்முடி மேலே, இப்படிலாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்கிறாரு முதலமைச்சர். அவருக்கு வந்து பயங்கரமான இந்த பொன்முடி பேசுனதுலேயும் அமைச்சர் துரைமுருகன் பேசுனதுலேயும் பயங்கரமான ஒரு டென்ஷன். ராசா பேசுனது மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார். இன்னமும் சமூக வலைத்தளங்களை அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலேயும் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர் எம்பிப்பா, அதனால் அவர் இங்கே சட்டமன்ற தேர்தலில் அவர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் திமுககார் தானே, அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தாங்க திமுகவுக்கு மேலே ஒரு மதிப்பு இந்து மக்கள் மத்தியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் முதலமைச்சர் கொஞ்சம் பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம்னு தெரில. சரி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ என்ன சர்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 67 தொகுதியில் திமுக வந்து ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் தான் ரொம்ப பலகீனமாக இருக்குது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 133 தொகுதியில் ஜெயிச்சாலும் கொங்கு பெல்ட்டில் ரொம்ப ஒன்றுமே ஜெயிக்கவே முடியல. கொங்கு பெல்ட்டு ரொம்ப வீக்காக போச்சு. கொங்கு பெல்ட்டில் ஜெயிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன் இவ்வளோ வீக்காக நம்ம கொங்கு பெல்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. அது எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, புரட்சித் தலைவி காலத்திலையும் சரி, கொங்கு பெல்ட்டு அதிமுக பெல்ட்டாக இருந்தாலும் திமுக கொஞ்சம் கணிசமான ஒரு தொகுதிகளை கைப்பற்றிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த தடவை 2021 தேர்தலில் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து ஒரு பொறுப்பாளராக போட்டு விட்டாங்க. செந்தில் பாலாஜி அங்கே இறங்கி செயல்பட ஆரம்பித்தார். நல்லா வந்து ஒரு திமுகவுக்கு ஆதரவு மனநிலைக்கு நிறைய அதிருப்தி, அதிமுக மற்ற கட்சிகளில் இருக்கிற அதிருப்தியாளர்கள்லாம் கொண்டு வர ஆரம்பித்தார். செந்தில் பாலாஜி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னா தான் அமலாக்கத்துறை போச்சு. அமலாக்கத்துறை அப்புறமா 1.5 வருஷம் ரைடு, அவர் சிறை, ஜாமீன் கிடைக்காம அவஸ்தை, அமைச்சர் பதவியை பிடுங்கினாங்க. அப்புறம் வெளியே வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா அவருக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சரு. அது மேலே கொங்கு பெல்ட்டில் வந்து திமுக வந்து செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து திடீர்னு பார்த்திங்கன்னா செயல்படாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அண்ணாமலை பாலிடிக்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாலிடிக்ஸாக இருந்தது. கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலைக்குன்னு ஒரு மாசு இருந்தது. அண்ணாமலைக்கு பின்னாடி வந்து இறங்கி செயல்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் பெரிய அளவில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட ஆரம்பித்தாங்க. அதுவே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடியா ஆயிடுச்சு. இங்கே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாற்றி விடுங்கன்னு சொல்லி கொங்கு பெல்ட்டில் வந்து திமுக வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சி இறங்கினாரா என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவர் இறங்கி அங்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தார். இப்போ அண்ணாமலை பாஜக மாற்றிருச்சு, அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு, எடப்பாடி பழனிசாமி நம்முடைய செல்வாக்கு அங்கே வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கொஞ்சம் உள்ளே இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சர் நேரு வந்து அங்கே களத்தில் இறங்கி செந்தில் பாலாஜி எப்படி செயல்படுவாரோ ஆனால் அதே போல் செயல்படுவார். ஆனால் வெளியே தெரியாது, அவர் செயல்படுற விஷயமே வெளியே தெரியாது அமைச்சர் நேரு செயல்படுறது. அப்படி ஒரு இது இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் சரி, மாநகராட்சி தேர்தலும் சரி, நிறைய வந்து ஒரு வெற்றியை வந்து திமுக பெற்றுது. ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கொங்கு பெல்ட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா பாஜகவுக்கும் அங்கே செல்வாக்கு இருக்குது, அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருக்குது. அந்த இடையில பார்த்திங்கன்னா இப்போ பாஜக வேறு கூட்டணி வச்சோன்னா மத்தியில் அவங்க ஆளுந்தரப்பாக இருக்கிறாங்க. அவங்களால நெருக்கடி திமுகவுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து கண்டிப்பாக திமுக கொங்கு பெல்ட்டில் ஜெயிச்சாகணும் அப்படின்னோம்னா நம்ம அதிமுகவை தான் லாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் மேலெல்லாம் நிறைய ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூசி தட்டி எடுத்து முதலமைச்சர் செயல்பட்டுருந்தாருன்னா ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து செயல்பட்டார்னா அது அதிமுகவுக்கு வந்து இதாகிடுமே, அனுதாப ஓட்டாக விழுந்துருமே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது. கொடநாடு விஷயத்தை மட்டும் தூசி தட்டி எடுத்தாலே போதும், அதிமுகவோட பேர் கெட்டு போயிடும். ஆனால் அதை தூசி தட்டி எடுக்காமல் இப்போ வந்து சர்வே எடுத்து 67 தொகுதி, அதுலேயும் கொங்கு பெல்ட்டில் அதிக தொகுதிகள் வந்து வருது. அந்த தொகுதிகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ முன்ன போல் அமைச்சர் செந்தில் பாலாஜினால் செயல்பட முடியுமா?
அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பயம் இருக்குது செந்தில் பாலாஜி கூட. எங்கே திரும்பவும் தூக்கி நம்மளை உள்ளே போட்டுருவாங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிடுவோமோ, லாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே தள்ளி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் அமைச்சர் நேருக்கும் இப்போ தான் அமலாக்கத்துறை ரைடு, அவர் தம்பி ரவிச்சந்திரன், அது மூலமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா மாநகராட்சியிலையும் டெண்டர் வாங்கினதில் ரவிச்சந்திரனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கு டெண்டர் கொடுத்தாங்க, என்ன கமிஷன் பேசிக்கில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அமலாக்கத்துறை நோண்டி நுங்கெடுத்து வச்சிருக்கிறாங்க. எப்போ வேணாலும் அதை தூசி தட்டி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அமைச்சர் நேரு பையன் மேலே, அருண் நேரு மேலே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் கோயம்புத்தூரில் பொறுப்பாளராக போட்டால் இறங்கி செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு பயமும் முதலமைச்சருக்கு வந்திருக்கு. இப்போ யாரை போடலாம், என்ன பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க வேறு இப்படி பண்ணுறாங்க, சர்வே வேறு இப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. 67 தொகுதி, அதில் வந்து திமுக ரொம்ப பலகீனமாக இருக்குன்னா அது வந்து எப்படியாவது சரி கட்டணும்ல. சரி கட்டுறதுக்கு முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் சரி பண்ணுவாரா? அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிகிட்டு இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அது இயல்பான கூட்டணி, யதார்த்தமான கூட்டணி, மக்கள் விரும்புகிற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை எடப்பாடி பழனிசாமியே உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி தொடருமாங்கிற ஒரு சூழ்நிலை பாஜக மத்தியில் இருக்குது. யார் முதலமைச்சருங்கிறத, எடப்பாடி முதலமைச்சரா, நயினா நாகேந்திரன் முதலமைச்சரா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் யுத்தம் ஓடுது. இப்படி ஓடுற இதில் பார்த்திங்கன்னா திமுகவை களத்தில் இறங்கி வேலை பார்த்தே ஆகணும். 67 தொகுதியில் வேலை பார்த்தா தான் திமுக ஜெயிக்க முடியும். முதலமைச்சர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 200 தொகுதிகள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.